ஒரு அட்டகாசமான நாள்ல நீங்க நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம். சண்டே ஸ்ட்ராட்டஜிக் சண்டே அப்படின்னு சொல்லுவேன். பிசினஸ் எப்படி பண்றோம், எப்படி பண்ணணும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல சொல்லப்படுற யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரைட். இப்போ ரூல் நம்பர் ஒன்னு, எல்லாரும் ஹெட்செட் போட்டு கேளுங்க. எப்ப நேரம் கிடைக்குதோ நோட்ஸ் எடுங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பின்னாடி கேப் விட்டு வச்சிருங்க. இதுல ரெண்டு விஷயம் நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு சண்டே. ஜூம் ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நோட்ஸ் எடுக்க நீங்க யூஸ் பண்ணணும். இன்னொரு தடவை கேட்கும் போது ஒரே கண்டென்ட் தான் ஒவ்வொரு முறையும் வேற வேற மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும். இதே கண்டென்ட் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு கேட்கும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். அது உங்களோட மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து. ரெண்டாவது விஷயம், என்ன சொல்றனோ அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா, பண்ணிட்டு இருக்கோமா. ரெண்டாவது விஷயம், இந்த கான்செப்டே புதுசா இருக்கு, இதை எப்படி பண்ண போறோம். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சரியா பண்றேனா, அல்லது இந்த விஷயம் தெரியல, இதை எப்படி பண்ண போறோம். இதை யோசிக்கும் போதுதான் நமக்கு சில விஷயங்கள் தோணும். இது மைண்ட் ஓப்பனிங் தான். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே மைண்ட் ஓப்பனிங் தான். இதை என்ன மாதிரி சூழல்ல நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த சூழல்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், பணக்காரங்க எப்படி பணக்காரங்களா மாறுறாங்க, மில்லியனர்ஸ் எப்படி மில்லியனர்ஸா மாறுறாங்க, பில்லியனர்ஸ் எப்படி பில்லியனர்ஸா மாறுறாங்க. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா இந்த பில்லியனர்ஸ் ரிச் லிஸ்ட் எடுத்தீங்க, அதுல கண்டிப்பா 10% to 20%, 10% ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு 5% ஆகுது பணக்காரங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. அது குறிப்பா இந்தியா மாதிரி நாடுகள்ல மிக அதிகமாகுது. லாஸ்ட் 3 கண்ட்ரி அப்படின்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்பர் 1, கண்ட்ரி நம்பர் 2, கண்ட்ரி நம்பர் 3, டாப் 1, டாப் 2, டாப் 3, இந்த 3 கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலே அதிக கோடீஸ்வரர் இருக்கிறது அமெரிக்காவில். அது எப்படி க்ரோ ஆகுறாங்க. ரெண்டாவது சைனாவில் டிகிரீஸ் ஆயிருக்காங்க, ஒரு 5 கோடீஸ்வரர்கள் கம்மியா இருக்காங்க. பட் இந்தியாவில் எப்படி அதிகமாகறாங்க. கம்பேர் வித் யுஎஸ் அண்ட் சைனா, இந்தியாவோட growth ரேட் அதிகமா இருக்கு. இந்திய பணக்காரர்கள், இந்தியாவோட growth அதிகமாகுதோ இல்லையோ, பணக்காரர்களின் growth அதிகமாகுது. அவங்க ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சா 105 ரூபா, 110 ரூபா. பட் நாம ஏன் அது மாதிரி சம்பாதிக்கிறது இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸா பிரிக்கணும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்துறீங்கன்னா, நீங்கள் சார், சாரி, ஏதோ சொன்னீங்களா சார்? எனக்கு இங்க கிளியரா இல்ல ஆடியோ. சார், ஆகஸ்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். வெறும் 10 நாள் தான் போயிருக்கு. ஒரு மாசத்தோட டார்கெட் எப்படி இருக்கும்னா, முதல் 20 நாள் நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணீங்களோ அதை விட அந்த லாஸ்ட் 10 டேஸ் அதிகமா இருக்கும். மந்த் அண்ட் ப்ரெஷர். அப்ப லாஸ்ட் 10 டேஸ்லயே ஆகஸ்டுடைய 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ண பிசினஸ் பீட் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பண்ண பிசினஸ் ஏன் நம்ம 11ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 20 டேஸ் 10 டேஸ் நான் சொல்றேன், 10 டேஸ் 5 டேஸ் சொல்றேன். நமக்கு இருக்கிறது நேரம், நமக்கு இருக்கிறது மூளை, நமக்கு இருக்கிறது ரிசோர்ஸ், நம்மளுடைய டீம். இதை வைத்துதான் நம்ம சம்பாதிக்க போறோம். ரைட், இதான் பேசிக் கான்செப்ட். இப்ப பணக்காரங்க எப்படி பணக்காரங்களா வராங்க. முதல் விஷயம், அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. பணக்காரங்க நாளைக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்க மாட்டாங்க. லாங் டேர்ம் விஷயம் திங்க் பண்ணுவோம். ரைட்டா, சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, லாங் டேர்ம் விஷன். அவங்க எதை ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்களாமா, லாங் டேர்ம் கோலை. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், த வேர்ட் கால் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வேற, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் வேற. எனக்கு குறுகிய காலத்துல காசு கிடைக்கணும், எனக்கு இவ்வளவு வரணும்னு நினைக்காம லாங் டேர்ம்ல எனக்கு பணம் கிடைக்கணும். அப்ப அதற்கு ஏற்றாற் போல யுக்திகளை அவங்க வகுக்கிறாங்க. அத போக்கஸ் அவங்க பண்றது ரெண்டு விஷயம். ஒண்ணு, நேற்று இருந்தனா இன்னைக்கு மாறி இருக்கனா, எனக்கு முன்னேற்றம் கிடைச்சிருக்கா, நேற்று 10 ப்ராடக்ட் வித்துச்சா இன்னைக்கு 5 ப்ராடக்ட் விற்குமா, என்னோட 10 சர்வீசஸ் வெளியில போயிருக்கா, இன்னைக்கு 15-20 சர்வீஸா மாறுமா. அப்ப இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்டர்டே அண்ட் டுடே, இதை அவங்க என்ன பண்றாங்க, அந்த growth ரேட்டை பாக்குறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, நாம இன்னைக்கு பண்ண போற செயல்கள் இன் ஃபியூச்சர் என்ன மாதிரி இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுது. ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு இது புரியும். நான் என்ன சொல்றது, ஃபியூச்சர் இம்பாக்ட்னா என்ன. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃபியூச்சர் இம்பாக்ட். இதை முதல்ல கத்துங்க. சரியா, ஒரு லாங் டேர்ம் விஷன், ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் கிடையாது.
எப்பயுமே growth ஃபோக்கஸ் பண்ணும். நாலாவது நம்ம செய்யற செயல்கள் ஃபியூச்சர் இம்பாக்டா இருக்கணும். ஃபியூச்சர் இம்பாக்ட் அப்படின்றது நீங்க போக போக கத்துப்பீங்கன்னு இருக்க முடியும். அடுத்தது லீவரேஜிங், the word called leverage. எதை அப்படின்னா இன்னோவேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க டெக்னாலஜில இன்னோவேஷன்ல என்ன பண்ண போறன்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. நாம எதுல இன்வெஸ்ட் பண்றோம்? உங்கள்ட்ட இருக்கிற ஒரு மிஷினரி, உங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜி அவுட்டேடா இருக்கா? மார்க்கெட்ல இருக்கிற டெக்னாலஜிக்கும் இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? உங்களுடைய எக்ஸ் காம்படிட்டர் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, நீங்கள் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டிஃபரன்ஸ்? மார்க்கெட்ல நீங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி அப்கிரேடட் வெர்ஷன் வந்துருச்சா, இல்ல வரப்போதா? அதற்கான தேடல நீங்க இருக்கீங்களா? பணத்தையே தேடுறீங்களா, கஸ்டமரே தேடுறீங்களா? கஸ்டமரையும் பணத்தையும் தேடணும். கஸ்டமர் பிளஸ் பணத்தையும் தேடணும் அப்படின்னா, கஸ்டமர் மூலம் வரப்போற பணத்தை தேடணும் அப்படின்னா புது புது டெக்னிக்ஸ், டெக்னாலஜியை தேடணும், இனோவேஷனை தேடணும். சரியா? அது இப்பயுமே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இமீடியட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சரியா? ஒரு மிஷினை நீங்க வாங்குறீங்க, 10 லட்ச ரூபாய் போட்டு வாங்குறீங்கன்னா நாளைக்கே நாளைக்கு எடுக்க போறது இல்ல. 10 லட்ச ரூபாய்க்கு அது எவ்வளவு ஒரு மிஷினரை நீங்க அப்கிரேட் பண்ணும்போது, உங்களோட டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணும்போது உங்களுடைய பிசினஸ் ப்ராஃபிட் இமீடியட்டா சக்சஸ் கொடுக்கலனாலும் 5 to 10% இன் ஃபியூச்சர்ல கொடுக்குமா? அந்த மாதிரியான மிஷினரி வாங்கலாமா, டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா? இதை நீங்க யோசிங்க. இப்ப உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்கள் துறை சார்ந்த எக்ஸ்போஸ்க்கு நீங்க போறீங்களா? இப்ப நீங்க உண்மையாலுமே நல்ல ஒரு தொழிலதிபரா இருந்தீங்கன்னா உங்கள் துறை சார்ந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் போனீங்களா? மிக நல்ல தொழிலதிபரா இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல, உங்க ஏரியால நடந்த எக்ஸிபிஷன்ல, உங்கள் துறை சார்ந்த எக்ஸிபிஷன்ல உங்களுடைய நிறுவனத்தை எக்ஸிபிட் பண்ணீங்களா? உங்களுடைய புது ப்ராடக்டை எக்ஸிபிட் பண்ணீங்களா? அப்ப உலக அளவுல எங்கெங்கெல்லாம் உங்கள் துறை சார்ந்த எக்ஸிபிஷன் இருக்குன்னு நீங்க ரிசர்ச் பண்ணீங்களா? சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துல எங்க இருக்கும்? பக்கத்துல ஏதாவது கண்ட்ரி இருந்தா, சிங்கப்பூரோ சைனாவோ எங்கேயாவது இருக்கும். பெரும்பாலும் எக்ஸ்போஸ் வந்து சைனால அதிகமா நடக்கும். அங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வந்து சைனாவோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்ல போயிட்டு நீங்க மெம்பர்ஷிப் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நீங்க எந்த கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்றீங்கனாலும் அங்க நீங்களும் உங்க டீமா போகும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம கூகுளை சரியா பயன்படுத்தும் போது அந்த அசோசியேஷன்ல மெம்பர் ஆயிட்டு நம்மளுடைய ஃபிளைட்டுக்கு எல்லாமே கம்மியாகும். அவங்களே சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, விசால இருந்து கொடுப்பாங்க. நாம எக்ஸிபிட்டுக்கு போய் எக்ஸிபிஷன்ல கத்துக்கலாம், அல்லது நம்மளோட ப்ராடக்ட் சர்வீசஸ் எக்ஸிபிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டூரிசமாவது போகலாம். அங்க வந்து போய் இப்ப எக்ஸிபிஷனை பார்த்துட்டு அப்படியே அங்க ஒரு 4 நாள் சுத்தலாம். சரியா? அப்படி சுத்தினாலும் நீங்க தனியா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ல போய் செலவு பண்ற காசை விட இந்த எக்ஸிபிஷன் விசா மூலம் கிடைக்கிற காசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஒரு கல்ல ரெண்டு மாமம் மாதிரி உங்க இப்போ எக்ஸிபிஷனையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க ஃபேமிலியோட கூட போகலாம். ஓகே, அதை பிளான் பண்ணுங்க. அடுத்த விஷயம் பார்ட்னர்ஷிப்ஸ். ஐ ஹேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி, ரெண்டாவது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி, மூணாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் எப்பயுமே செட் ஆகாது. பட் இப்ப லேட்டஸ்ட் நீங்க லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து பண்ணிருக்காங்க, அதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பாருங்க. சரியா? அவங்க எப்படி பார்ட்னர்ஷிப்ல வந்திருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்ன்றது நீங்களும் நண்பரும் உங்க சொந்தக்காரரும் சேர்ந்து பண்றது பேர் பார்ட்னர்ஷிப் இல்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் நம்ம வைக்க போறோம் அப்படின்னா யார் கூட வைக்கணும்னு இருக்கு. ஒரு பார்ட்னர் ஆகணும்னா யார் கூட இருக்கு, அது தெரிஞ்சவன், அவன் பணம் போடுவான், என் நண்பன் அப்படின்லாம் போகாம பார்ட்னர்ஷிப்க்கு யூஎஸ் கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா 2 பேர் வந்து சேர்ந்து பண்றாங்க. நல்லா கவனிங்க, 2 பேர் சேர்ந்து பண்றாங்க. இப்போ ஓலாவோட இனோவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா ஐபிஓ பூம் தம்சம். சரியா? 18 to 20% ஃபர்ஸ்ட் டே 1 ப்ராஃபிட். அந்த ஓலா எலக்ட்ரிக் உடைய ஓனர் ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். அவர் மட்டும் தனியா ஆரம்பிக்கல, 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் இப்பயுமே பெரும்பாலும் பாருங்களேன் டெக்னாலஜி கையா இருப்பாரு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கையா இருக்கலாம், இல்ல ஆபரேஷனா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒருத்தருக்கு கான்செப்ட் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இன்னொருத்தர் தேவை. இப்ப யாருக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த மாதிரி மனிதர்களை தான் உள்ள கொண்டு வரும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். சும்மா. சரியா? இதை வந்து நீங்க யோசிக்கணும். இந்த இடத்துல என்னன்னா, நீங்கள் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிசினஸை வேற ஒரு பிசினஸ் கன்சர்னோட ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வைக்க முடியுமா? இப்ப அல்லது உங்கள் துறையில யாராவது இன்ஃபுளுன்சியல் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, அவங்கள லீவரேஜ் பண்ண முடியுமா? உங்க பிசினஸ் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லி, இப்ப ஒரு கான்செப்ட் இருக்கு, உங்களுடைய காம்படிட்டரை வச்சே நீங்க சம்பாதிக்க முடியாது. ஒரு கான்செப்ட் தெரியுமா?
சரி உங்க காம்படிட்டர் இல்ல, இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் பெரிய ஆள் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், கிளைண்ட்டுக்கும் சொல்லியிருக்கேன். இண்டஸ்ட்ரியில ஒரு தொழிலதிபர் இருக்கார், சரியா? நிறைய தொழிலதிபர்களை நான் சந்திக்கிறேன். சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். அப்ப வரிசையா நான் பார்க்கும்போது ஒரு 10வது தொழிலதிபர் இருக்காரு, ரைட்டா? அவருடைய அனுமதி இல்லாம ஒரு பேரை சொல்லக்கூடாதுன்றதா நான் சொல்றேன், ஏன்னா அவரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அவர் 10வது தொழிலதிபரை நான் சந்திக்கிறேன். அவருடைய இன்டர்வியூ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன விஷயம்னா, முதல்ல நான் மீட் பண்ண 9 பேரும் ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்க. அதாவது தொழிலதிபர் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசுறாங்க. ஆனா இவரு, நான் இவ்வளவு கடனோட இருந்தேன், ஜீரோல இருந்தா வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி யாரும் சொல்றதே இல்லை பெரும்பாலும். இன்னைக்கு ஒரு வேற லெவல்ல இருக்காரு. ஒரு 10,000 கோடிக்கு மேல பிசினஸ் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை இன்டர்வியூ பண்ணிட்டு வரும்போது அவர் கடைசியா சொன்ன விஷயம் பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு. நான் நிறைய தொழில் முனைவர்களை, தொழிலதிபர்களை உலகம் முழுவதும் சந்திச்சிருக்கேன். ஆனா இவர் ஒரு ஆசம் என்னன்னா, அவர் வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டாரு. இது மாதிரி யாருமே கேட்டதில்லை. இன்டர்வியூ முடிஞ்சோடனே நான் வந்து நீங்க எதிர்பார்த்ததை கொடுத்தலான்னு கேட்டார். பெரிய விஷயம் அந்த மனசுக்கு. ஏன்னா சார்ஜபிள் இன்டர்வியூ கிடையாது. நம்ம வந்து சும்மா எடுக்கிறோம், ஒரு இன்டர்வியூ காசு கொடுக்காம எடுக்கிறோம். அவர் நேரத்தை செலவு பண்றாரு, அவ்வளவு பெரிய தொழிலதிபர் அவரு. முடியும் போது என்கிட்ட கேட்டார், விஜய் உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பிசினஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த கம்பெனில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் இவ்வளவு பேர் இருக்காங்க சார் சொன்னேன். ஒரு அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா சொன்னாரு, அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நான் ஒரு 100 பேர் சொல்றேன் வச்சுப்பேன், என்னோட நிறுவனத்துல 100 பேர் சொன்னா, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கையை கொடுத்துட்டு அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் போது 150 பேர் இருக்கணும் உங்க நிறுவனத்துல, வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுத்தாரு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன், ச்சே என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெளியில வந்த பிறகு 101, 105, 110வது இன்டர்வியூ எடுக்கும் போது அப்பதான் தெரியுது, அதுல பேசுறவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி ஆட் பண்றேன். உங்களுடைய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய இண்டஸ்ட்ரியில பொதுவா ஒரு தொழில் முனைவர்கள் யாரு கேட்கும் போது அவருடைய பேரை தொடர்ந்து 10 பேர் நான் இன்டர்வியூ எடுக்கும் போது 3 பேர் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓ, இவர் நம்மள்ட்ட மட்டும் இப்படி இல்ல, எல்லார்ட்டையுமே இப்படி பழகி இருக்காரு. அடுத்தவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். அதை வந்து அடுத்த எப்படா காலியாவா நினைப்பான் நம்பாலு, ஐயோ வந்துட்டானா வளர்ந்துடக்கூடாது, கை கொடுத்து 100 பேர் 150 பேரா மாறணும் சொல்ற ஒரு மாண்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு உமனுக்கான, ஒரு பெண்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து தொழில் பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணிட்டு, அவங்கள்ட்ட நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு நான் போயிருந்தேன். அது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். உங்க அப்பா வந்து ரொம்ப அக்ரி ஓரியன்டா பண்ணிருக்காரு, கோயங்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வீடு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப பிளசண்டா ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல. அதே மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு என்னுடைய லேண்ட்ல. இப்ப லாஜிக் என்னன்னா, அவங்க சொன்னாங்க, எப்ப நான் வந்து டிஸ்டர்பா இருந்தாலும் அவருக்கு கால் பண்ணுவேன், வா மீட் பண்ணலாம்னு சொல்லுவாரு. எத்தனை பேர் அப்படி இருக்க முடியும்? எத்தனை தொழில் முனைவர்கள், தொழிலதிபர்கள், ரொம்ப பிஸியஸ்ட் பர்சன் அவரு. அவர் அவ்வளவு கோடி சம்பாதிச்ச பின்னாடியும் யாரெல்லாம் யங்கஸ்ட் பட்டிங் ஆண்டர்பனர் இருக்காங்களோ அவங்கள கூட்டு வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு, எப்படிமா எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்கன்னு. இப்ப ஒரு சில பத்தி கேள்விப்படும் போது, இப்ப நீங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல அந்த மாதிரி தொழில் முனைவர்கள், தொழிலதிபர்கள் இருக்காங்களா? எவ்வளவு பிரைவசியான தொழில் முனைவர்கள் இருக்காங்க. சிரிச்சு ஒரு 500 வருஷம் ஆகுது, ஒய்ஃப் அவங்க பல்ல பார்க்காத தொழில் முனைவர்கள்லாம் இருக்காங்க. எங்க சிரிச்சா காசு போயிடும் 3 தொழில் முனைவர்கள் இருக்காங்க. அவங்க வாய்ஸ் அவங்களே கேட்காத தொழில் முனைவர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவர் எப்படி இருக்காரு பாருங்க, ஜெயிச்ச பின்னாடி. அப்பதான் புரிஞ்சுது, ஒரு மனுஷன் ஜீரோல இருந்து இத்தனை கோடி வந்திருக்கு அப்படின்னா அவரு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இன்கேஸ் நீங்க அதை விரும்புனீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுக்குறேன். அவருடைய அந்த 50 மினிட்ஸ் வீடியோ இருக்கு பாருங்க, ஆசம், நிறைய இருக்கு கண்டென்ட் கத்துக்கிறதுக்கு, அமேசிங். காட் பிளஸ் சார், ரொம்ப வாழ்க வளமுடன். நீங்க இன்னும் பெரிய பெரிய உச்சங்களை தொடரும். அதாவது ஒருத்தவங்களுடைய ஸ்டோரிஸ படிக்கும் போதோ வீடியோஸ பார்க்கும் போதுதான் இன்ஸ்பயர் ஆகுறோம். ஆனா உங்களை நினைக்கும் போது நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். நினைத்தாலே முக்தி அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்கும் போது நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். உங்களை மாதிரியான மனிதர்கள் தான் என்ன மாதிரியான வளர்ந்து வர்றவங்களை வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு ஏனிமா இருக்கீங்க. உங்களோட சேவைகள் தொடரணும். நீங்க வந்து நிறைய சந்தோஷத்தோட உங்க ஃபேமிலியோட இருக்கணும் சார். நிறைய பேர் உருவாக்கணும். அந்த நேரத்துல உங்கள் சார்பாக ஒரு ஒரு 10 செகண்ட் கண்களை மூடி அந்த தொழிலதிபரை நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். எந்த துறையில இருக்கீங்களோ நீங்கள் அடுத்த துறையில இருக்கவங்க கூடயோ அல்லது உங்கள் துறையில இருக்கவங்களையோ நெட்வொர்க் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் கான்டாக்ட் லிஸ்ட்ல உங்கள் துறை சார்ந்த, தொழில் சார்ந்த மனிதர்கள், HNI மாதிரி ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி மனிதர்கள் இருக்கும்போது அது வேற லெவல். சரியா? அதனால கான்டாக்ட் லிஸ்ட்ல இந்த மாதிரி மனுஷங்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு. BNI மாதிரியான விஷயங்கள் இருக்கு. BNI என்னன்னு தெரியல, BNI நெட்வொர்க் நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க ஏரியால எங்க BNI இருக்கோ
அந்த பிஎன்ஐல மெம்பர் ஆகுங்க. ஈவன் லைன்ஸ் கிளப்போ ரோட்டரியோ ஏதாவது ஒண்ணு. பிஎன்ஐல தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா பண்றாங்க, நீங்களும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடையவங்க. இதுதான் வந்து நெப்போலியன் சொன்னாரு, இந்த வேர்ட் கால் மாஸ்டர் மைண்ட். நம்மளும் அதை ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம காசு வாங்காம ஆரம்பிச்சிருக்கோம். பிஎன்ஐல ஃபீ இருக்கு, அதை செக் பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்க கத்துங்க, உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், நீங்க ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா உங்கள் துறை சார்ந்த அல்லது அந்த ஏரியாவில் இருக்கிற தொழில் முனைவர்களை நீங்க சந்திக்கும் போது தான் நீங்க ஷேரிங் பண்ணலாம். இங்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, தமிழ் தொழில் உலகத்துல ஷேர் பண்ணவே ஆள் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், அந்த மாதிரிதான் இருக்கு. மேபி அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கடந்து வந்திருக்கும் போது அவங்களால உங்களை காப்பாற்ற முடியும், சொல்ல முடியும். நம்ம ஒரு 10 பேர் அப்ரோச் பண்ணும்போது இந்த ஷேரிங் உங்களுக்கு பூஸ்டப் கொடுக்கும். சண்டே ஸ்ட்ராட்டஜிக் சண்டே மீட் பண்ணணும், யாராவது ஒரு பணக்காரனை மீட் பண்ணணும். ஒண்ணு அவன்கிட்ட இருந்து கத்துக்கணும், இல்ல நீங்க அவனுக்கு கத்துக் கொடுக்கணும். சரியா? இன்னொரு விஷயம், எக்ஸ்பாண்ட் யுவர் நெட்வொர்க், ரைட்? எக்ஸ்பாண்ட் யுவர் நாலேஜ், ஸ்கில் செட். எதுல நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு விரும்புறீங்க? உங்களோட நாலேஜ் எப்ப எக்ஸ்பர்டைஸ் ஆக போகுது? நேத்து இருந்த நீங்க கிடையாது. நேத்து ஒரு 100 ப்ராடக்ட் அப்படின்னா நீங்க 105 ப்ராடக்ட் நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா 100% நான் சொல்றேன், நேத்து இருந்த நாலேஜ் வச்சு நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்களோட ஸ்கில் செட், நேத்து இருந்த ஸ்கில் செட் வச்சு நீங்க ஜெயிக்க முடியுமா? அப்ப நீங்க எப்படி அப்கிரேட் ஆகுறீங்க? உங்களோட நாலேஜ்ல எப்படி அப்கிரேட் ஆகுறீங்க? மூணாவது விஷயம், எக்ஸ்பாண்ட் யுவர் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் என்பது நம்மளோட டீம் மெம்பர்ஸ், ரைட்? ரிசோர்ஸ்ன்ற வார்த்தையே அழகு. நாட் யுவர் எம்ப்ளாயி. நான் டீம் மெம்பர்ஸ் சொல்றேன், நாட் ஆன் எம்ப்ளாயி, டீம் மெம்பர். இது என்ன நான் சொல்றேன்னா, ரிசோர்ஸ்ன்றது அழகான வார்த்தை. இந்த ரிசோர்ஸை வச்சுதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நெட்வொர்க் எக்ஸ்பாண்ட் பண்றீங்க, ஒரு துறையில நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகுறீங்க, உங்களுடைய ரிசோர்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்றீங்க. ஒரு 3 பேர் உங்கள்ட்ட வேலை செஞ்சாங்கன்னா 4வது பேர் ஆக்க முடியுமான்னு பாருங்க. சரியா? இப்ப வந்து ஏஐல வந்த பிறகு 3 பேர் ஒருத்தங்க ஆயிட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து அதிகமாகும் போது உங்களோட பிசினஸ் அதிகமாகுமா? இப்ப நீங்க சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க, 100 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு வச்சுப்போம். அப்ப ரிசோர்ஸ் வந்து ஒருத்தங்களையோ 2 பேரையோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லா வேலையும் நம்மளே செய்ய முடியாது, எல்லாமே இருக்கிறவங்களே செய்ய முடியாது. புதுசா ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தோட டர்ன் ஓவர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் உங்களுக்காகவும் தனியா ஒரு, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தனியா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து உங்களுக்காக நீங்க ஒரு வாழ்ந்து பாருங்க. நமக்காக யார் இருக்கா? நம்ம தான் இருக்கோம். நம்ம எல்லாரோட இருந்தாலுமே மனுஷன் ஒரு சோசியல் அனிமல் இருந்தாலும் கூட ஒரு இண்டிவிஜுவல் சோல் அவன். அவனை யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவனுடைய ஏக்கங்களோ கவலைகளையோ வலிகளையோ வேதனைகளையோ ரணங்களையோ துக்கங்களையோ எல்லாத்தையுமே அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ளேயே போட்டு 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 குமைந்து போய் அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். அவனுடைய ஆரம் வந்து ரொம்ப ஒஸ்டா மாறுது. அவனால இன்டராக்ட் பண்ண முடியாது, பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சேலஞ்ச் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஈவன் கடன் மாதிரி ஒரு விஷயங்கள் வருது, ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் வருதுன்னா அது உள்ள போய் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. நீங்க அதை ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளவு யாராவது ஒருத்தங்களை ஒரு ஒரு சோல்மேட்டாவது உங்க லைஃப்ல இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட சோல்மேட், ஒரு சோல்மேட்டாவது இருக்கணும். அவங்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணணும். ஷேர் பண்றதே எனக்கு ஆள் இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து பேத்தட்டி, கவலைக்கிடம் அர்த்தம். சரி, உங்க மனசை திறந்து நீங்க பேசுறதுக்கு, அதை கேட்பதற்கு ஈவன் ஒரு மென்டாரா சோல்மேட்டா கிடைச்சா அமேசிங் நண்பர்கள். உங்களோட பிரச்சனைக்கு அடுத்த செகண்ட் சொல்யூஷன் அவங்க அந்த மாதிரி மனிதர்கள் வரமாய்ந்தவர். அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்க கனெக்ட் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு தனியா உட்காந்து யோசிங்க, யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும் யோசிங்க. அடுத்தது உங்களோட பிசினஸ் குரோத்துக்காக தனிமையில இருங்க. அதான் கோல்டன் நான் சொல்றேன். கண்ணை மூடி உட்காந்து நம்மளோட பிசினஸ் எப்படி போகுது, சாட்டிஸ்ஃபைடா? ஒரு 50 நிமிஷம் இன்டர்வியூல நீங்க சாட்டிஸ்ஃபைடான ஒருத்தர் கேட்கிறாரு, சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா என்ன? அவர் இவ்வளவு பெரிய ஆள், நமக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம். அவரை முடிச்ச பின்னாடி நான் நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சுதான்னு கேட்கிறாரு. என்ன நல்ல மனசு பாருங்க. அதையும் தாண்டி யாரு டிஸ்டர்ப்டா இருந்தாலும் அவங்கள கூட்டு வச்சு பேசி மோட்டிவேட் பண்றாரு. இதை விட ஒரு மனுஷன், இதான கடவுள் கான்செப்ட், இதான கடவுள். இதை பண்ற கடவுள் வந்து பண்றாரா? பண்ணுவாரா? நம்ம தனிமையா இருக்கும்போது நமக்கு ஏதாவது தேடல் இருக்கும்போது யார் வரா? இந்த மாதிரி மனிதர்களை படைத்ததுதான் கடவுளோட படைப்பு. இந்த மாதிரி மனிதர்கள் படைக்கப்பட்டதாலதான் கடவுளுக்கே பெருமை. புரியுதா? சாதாரண மனிதர்களை படைத்ததால் அல்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கும்போது நாம அந்த மாதிரி மனிதரா இருக்கோமா? நாம நம்ம இண்டஸ்ட்ரியோ யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா? எல்லாருமே வார்த்தைகளை எல்லாருமே காசை கேட்பதில்லை. சரியா? நிதி முகிந்தோர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தோர் நல் வார்த்தைகள் தாரி. நல்வார்த்தைகள் கொடுப்பதற்கே ஆள் இல்லை. நெகட்டிவா சாபம் விடுறதுக்கும் நம்மள காலி பண்றதுக்கும் எவ்வளவு பேர் இருக்கான். ஆனா நல்லா இருக்கணும் சாமி நீ மனசார அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் ரைட். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா? அல்லது நீங்கள் அப்படி மாற போறீங்களா?
அடுத்தது உங்களோட நீஷ் மார்க்கெட் என்ன, டார்கெட் ஸ்பெசிபிக்கா அடிப்பாங்க. இந்த இடத்துல நான் போறேன். ஒரு ஆன்லைன் பிராண்டிங்கோ ஒரு ஆஃப்லைன் பிராண்டிங்கோ வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆஃப்லைன் பிராண்டிங்ல வந்து நீங்க ஒரு ஹோர்டிங் வைக்கிறீங்க, ஒரு ஏரியா நீங்க சூஸ் பண்றீங்க. உங்க பிசினஸ் எங்க இருக்கு, இத்தனை இத்தனை அடிக்குள்ள இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஹோர்டிங் வைக்கிறீங்க. ஒரு ஹோர்டிங் வச்சு மக்களை பார்த்து மக்கள் வருவாங்களா? அதாவது சேல்ஸுக்கு அந்த ஹோர்டிங் யூஸ் ஆகுமா, மார்க்கெட்டிங் அது யூஸ் ஆகும். டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஒரு ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்க. ஒரு ஒரு கார் கார் கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நகரங்களுக்கு போனீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலுமே கார் கம்பெனி ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் பெருசா இருக்கும். ஒரு வில்லா மாதிரி போட்டு ஒரு கார் மாதிரி போட்டு கார் அட்ராக்ட் பண்ணும். பட் அவங்க ஏன் அந்த காரை போடுறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமா இருந்தாலும் ஏன் அப்படி போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது அவங்க புது ப்ராடக்டா அவங்க இனோவேட் பண்றாங்க, அந்த இடத்துல காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, பெஸ்ட் விஷயம் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் என்பது 80%, 20% தான் ஆஃப்லைன். ஆஃப்லைன் வேலைக்கே ஆகாது. அதுவும் பிரிண்ட் மீடியா விஷயங்கள்ல நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். இப்பெல்லாம் ஒரு பிரிண்ட் மீடியா நடத்துறதே கஷ்டம். அதனாலதான் பிரிண்ட் மீடியா கம்பெனிகள் எல்லாமே டிஜிட்டலுக்கு வந்துட்டாங்க. பிரிண்ட் மீடியாலாம் ஒரு 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 பெரிய நிறுவனம், நம்பர் ஒன் நிறுவனத்துக்கு காசு என்கொயரியே பண்ணல. ஒரு ஒரு பைய கூட என்கொயரியே பண்ணல. என்கொயரி 4 பேர் பண்ணா கூட அதுல ஒருத்தன் ப்ராடக்ட் வாங்கினா பரவாயில்ல, ஒரு பயல என்கொயரியே பண்ணல. அப்ப பிரிண்ட் மீடியாவோட ஒஸ்ட் எப்படி இருக்கு? டிஜிட்டல் கண்டென்ட் மக்கள்லாம் இப்ப வீடியோ வடிவத்துலதான் ஒரு விஷயத்தை பார்க்க விரும்புறாங்க. அப்ப நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ அந்த டிஜிட்டல் வடிவத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா, நமக்கான பிராண்டிங் இருக்கா, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா? ஒண்ணு நீங்களே பேசி ப்ரோமோட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களை வச்சு பேசலாம், அல்லது உங்களோட கஸ்டமரோட டெஸ்டிமோனி எடுக்கலாம். இதை முதல்ல கத்துக்கணும். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆன்லைன் மார்க்கெட்டிங் போது இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல என்னோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம் அப்படின்னா, எந்த இடத்துல லான்ச் பண்ணோம்? இந்தியா ஃபுல்லாவா, வேர்ல்டு ஃபுல்லாவா, யூரோப் ஒரு ஒரு காண்டினென்ட் வைஸா, அல்லது இந்தியாவிலயா, தமிழ்நாட்டிலயா, அல்லது கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்ல என்ன பர்டிகுலர் ஏரியாவா? இது மாதிரி நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கவங்க மட்டும் உங்களுடைய விளம்பரத்தை பார்க்க வைக்க முடியும். இப்ப நான் ஒரு சென்னையில மவுண்ட் ரோட்ல என்னோட பிசினஸ் பண்றேன்னு வச்சுப்போம். அதை நான் வந்து ரொம்ப லாங்ல தாம்பரத்துல ஏன் ப்ரொமோட் பண்ணணும்? கஸ்டமர் அவ்வளவு தூரம் வாக்கிங் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன்னா, மவுண்ட் ரோட்ல மட்டும் பர்டிகுலர் ஏரியா, பர்டிகுலர் இடத்துல மட்டும் என்னால மார்க்கெட் பண்ண முடியும். ரெண்டாவது, ஆன்லைன்ல ட்ராக் பண்ண முடியும். ஒரு பேப்பர் மீடியா, பிரிண்ட் மீடியா ஹோர்டிங்ஸ் எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியாது. ஆனா ஆன்லைன்ல நீங்க விளம்பரம் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் கால் பண்றாங்க, எல்லாமே டேட்டா கொடுத்துருவோம். ரெண்டாவது, ரொம்ப கம்மி காசுல நீங்க வந்து ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணா மினிமம் ஒரு 1000 பேரை ரீச் பண்ணுவோம். 500 ரூபாய்க்கு 1000 பேர் கிடைப்பாங்களா? ஒரு காலத்துல நோட்டீஸ், ப்ரோச்சர் கொடுக்கறது, நோட்டீஸ் ஒட்டுறது, பேப்பர் இன்செர்ட் பண்றது, ஆட்டோக்கு பின்னாடி, பஸ்ஸுக்கு பின்னாடி, இப்பெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, நிறைய பேர் பண்றாங்க. பட் மோர், அதாவது உங்களுக்கு வந்து ரிசல்ட் இன்னும் நல்லா வரணும்னா இந்த ஆன்லைன் ஊடகங்கள், மெயினா சொல்றேன், பேஸ்புக்ல எப்படி ஆடு கொடுக்கறதுன்றத பாருங்க. ரெண்டாவது என்ன பேர் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நாமளே ஆடு கொடுக்க ட்ரை பண்றது. நமக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண தெரியுமா? நம்மளோட கண்டென்ட் மொக்கையா இருந்து ஒருவேளை நாமளே ஆடு கொடுக்கணும், யார் வேணா ஆடு கொடுக்கலாம், சரியா? ஆடு கொடுக்கும்போது ரீச் ஆகாம போனா என்ன பண்ணும்? அதற்கான நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கு. அவங்கள 4 பேர் 5 பேர்ட்ட பேசுங்க. எது கொட்டேஷன் கம்மியா இருக்கோ அவனை கூட்டு கொடுங்க. மாசம் 1000 வாங்கிட்டு எல்லாம் விளம்பரப்படுத்துறது கம்பெனி இருக்காங்க தெரியுமா? மாசம் 10,000, 25,000 இது மாதிரிலாம் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பா தமிழர்கள் நம்மளுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் 4 விஷயத்துல, 4 செக்மெண்ட்ல நம்ம டெவலப் பண்ணணும். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம், சர்வீஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம், அதை கரெக்டான விஷயத்துல பிரைசிங் செட் பண்றோமா, 4வது மிக முக்கியமா பிராண்டிங் பண்றோமா. உங்க ஹோட்டலை வந்து விளம்பரப்படுத்தும் போதுதான் நான் வந்து அங்க சாப்பிடவே போறேன். உங்களை உள்ள இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விளம்பரம் தேவைப்படுது. வந்து பாக்குறேன், சாப்பிட்றேன், நல்லா இருக்கு, நான் வரேன், ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்றேன். பட் உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி கொடுக்குறீங்க ஆடு, அது ரொம்ப முக்கியம். அதனால இதெல்லாம் வந்து டார்கெட்டா நீங்க பண்ணுங்கன்னு கேட்கிறேன். ரெண்டாவது, பணக்காரங்க மில்லியனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய டார்கெட் மார்க்கெட்டை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த சக்சஸ் சீக்ரெட்டை சரியா பண்ணீங்கன்னா உங்களால மிகப்பெரிய அளவு ஜெயிக்க முடியும். எந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணி கட்டம் போட்டு வச்சுங்க இந்த வார்த்தைய. பணக்காரர்கள் வந்து ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்றாங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எந்த இடத்துல அண்டர் சர்வ் மார்க்கெட் இருக்கு, இதுதான் ரொம்ப ரொம்ப வேர்ட் கால் சக்சஸ் சீக்ரெட் இக்குவல் அண்டர் சர்வ் மார்க்கெட். அப்படின்னா இந்த மார்க்கெட் கவனிக்கப்படல, இந்த துறை கவனிக்கப்படல, இந்த இடம் கவனிக்கப்படல, மெயினா கம்மியா அண்டர் சர்வ் பண்றாங்க, நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படின்னு எது இருக்கு? நல்லா நிறைய இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. ஒரு காலத்துல லைன்ல நின்று பார்சல் வாங்கி கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு?
நீங்களே ஆர்டர் பண்ணலாம், ரேட்டிங் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை பண்ணலாம். 24/7 ஃபுட் டெலிவரி நடக்குது. அப்ப எந்த இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லாம அதை ஸ்கிராச்ல கொண்டு வந்திருக்காங்க. டிராவல் இண்டஸ்ட்ரியில ஆன்லைன் புக்கிங். ஒரு சினிமாவுக்கு எப்படி தலை மேல நான்லாம் வந்து படத்துக்கு போகும்போது எனக்கு பிடிச்ச ஹீரோட படத்துக்கு தலையில நடந்து போயிருக்கேன். இந்த படத்துல காட்டுவாங்கல்ல, மன்னன் படத்துல காட்டுவாங்கல்ல, ரஜினி, அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து அப்ப இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கா? அடிச்சு பிடிச்சி சட்டை கிஞ்சி வந்த கதைலாம் இருக்கா என்ன? அப்ப எது வந்து கவனிக்கப்படாத இண்டஸ்ட்ரியோ, கம்மியா சர்வ் பண்ற இண்டஸ்ட்ரியோ, எது கேட்பார் இல்லாம இருக்க இண்டஸ்ட்ரியோ, அதுல நீங்க ஒரு விஷயம் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, எதுல நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது, ரிசர்ச் பண்ண வேண்டியது இந்த வார்த்தையை தான். என்ன தெரியுமா? எந்த துறை, எந்த ஏரியா ஹை growth பொட்டன்ஷியல் இருக்கு, எந்த துறையில எது வேணா பண்ணலாம் தெரியுமா? நீங்க கவனிச்சீங்களா? வாவ் மாமோ சின்ன சின்ன கடைகள் எப்படி வந்திருக்கு, கருப்பட்டி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு. முதல்ல கருப்பட்டிய 3 தொழில் முனைவர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சு ஆளுக்கு 1 கோடி போட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு, 5 பேர் எப்படி பண்றாங்க பிசினஸ். எங்க பார்த்தாலும் கருப்பட்டி. கும்பகோணம் டிகிரி காப்பின்னு ஒண்ணு வந்துச்சு தனியா, எங்க பார்த்தாலும் வந்து ஜிஎஸ்டில இங்க இருந்து மெட்ராஸ் டு திருச்சி அங்கே போகும்போது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுதான் ஆரம்பிச்சது, கும்பகோணம் டிகிரி காஃபி. இப்ப என்னாச்சு, கன்வெர்ட் கருப்பட்டி காஃபி. அப்ப ட்ரெண்ட் அதே போகுது. ஒரு டீ பாய் ஒவ்வொன்றா ஒரு என்ன சொல்ற டீ டைம் மாதிரி, ஒரு சாய் வாலா மாதிரி, சாக்கிங்ஸ் மாதிரி ஒவ்வொன்றா டீ பிராண்ட்ஸ் வருது. அப்ப ஒரு நாயர் கடை தான் இருக்கும் டீ கடை. சாதாரண கடைகள் எப்படி இருந்தது, அது எப்படி கார்பரேட்டா மாத்துறாங்க பாருங்க. ஒரு கொழுக்கட்டையை விற்கிறான், கடலை கேக்க விற்கிறாங்க, கருப்பட்டியை விற்கிறாங்க. அப்ப என்ன இண்டஸ்ட்ரி எது இல்லாம இருக்கு? கடலை மிட்டாய்னே கடை இருக்கு. கடலை மிட்டாய் என்ன மாதிரி மார்க்கெட்டு? ஒரு காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கேன், கோயில்பட்டி வந்து கடலை மிட்டாய்னு. இப்ப என்ன சொல்றது, ஒவ்வொரு நகரங்கள்லயும் எத்தனை வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய்கள் கடை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, வாங்கி தின்றதுக்கே போறோமே, நாம எப்ப ஒரு பிரான்சைஸ் ஆரம்பிச்சு மக்களை தின்ன வைக்க போறோம்? இல்ல ரொம்ப ராவா பேசுறேன் பாருங்க, நான் லேமன் மாதிரி. எப்ப சாப்பிட வைக்க போறோம்? சாப்பிட்டுட்டே இருக்கேன் வாங்கி ரைட்டு. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க விற்கலாம்ல. டீ உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு டீ பிரான்சைஸ் எடுத்தா என்ன பிரச்சனை? ஒரு 1.25 லட்சத்துல டீ பிரான்சைஸ் இருக்கு. எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் யோசிக்கணும்ல. உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இல்லைன்னாலும் பிரான்சைஸ் பிசினஸ்ல நான் வந்து அடுத்த சீரிஸ் என்ன கொடுக்க போறேன்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் 25 பிரான்சைசி, பெஸ்ட் பிரான்சைசி, இதுல காசு போட்டா எடுக்கலாம். உனக்கு தெரியுமா, மெட்ராஸ்ல ஒரு கருப்பட்டி காஃபி வந்து ஒரு லேடி நடத்துறாங்க, சரியா? அவங்க ஒரு ஒரு சின்ன பொண்ணு, 25 வயசு பொண்ணு நடத்துது. 25 வயசு பொண்ணு நடத்துற ஒரு இடத்துல 50,000 ரூபாய் எல்லா செலவும் போக ப்ராஃபிட் எடுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. 100 கோடி போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு மேனுஃபேக்சரிங் யூனிட்லயே கடங்கார பிசினஸ் நண்பர்கள் இருக்காங்க. ஒரு பிரான்சைசி எடுத்து எல்லா செலவும் போக 25 வயசு பொண்ணு 50,000 ரூபாய் சம்பாதிக்குது ஒரு நாள். எல்லா செலவும் போக அக்கௌண்ட்ல போகுது. 15 லட்சம் ரூபாய் சாலிடா போகுது. அது இன்னைக்கு ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணுது. நீங்களே உங்கள் தொழிலை அதிகப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிடிச்ச என்ன மாதிரி பிரான்சைசி டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. நேத்து கூட நான் ஒரு பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. அந்த உங்களுடைய தேடல் தெரியுது. ஏன்னா ஒரு 9999க்கு இவ்வளவு ஆஃபரா? ஒரு பர்சனல் மென்டாரிங் நான் கொடுக்குறேன், பிளஸ் வந்து 20 கோர்சஸ், 63,000 கோர்சஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன். இந்த 400+ சர்வீசஸ் இருக்கிற அந்த பிரான்சைஸி நான் கொடுக்குறேன். அப்படிங்கிற போது உண்மையாலுமே நான் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸோட அதிகமா வந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் பேசுவேன், நிறைய இன்ட்ராக்ட். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, எனக்கு ஒரு 12 பேர் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு 5ல இருந்து 6 பேர், ஆல்மோஸ்ட் 30 to 40% மேல யங்ஸ்டர்ஸ் தான். உண்மையா சொன்னா ஒரு 7 பேர் யங்ஸ்டர்ஸ், பிலோ 30-35, ஈவன் 22ல இருந்து 25 வயசுக்குள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குட்டி பசங்க, என்னை பொறுத்தவரைக்கும் 20 வயசு பசங்க அவங்க பிசினஸ் பண்ணும், ஒரு பிரான்சைசி பண்ணும், என்கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா. இதுதான் அடுத்த எதிர்காலம். 100% வேற மாதிரி இருக்கும். யாருமே 45 வயசுக்கு மேல பேசல. எனக்கு இன்னொரு ஆச்சரியம், அது நான் எல்லாத்தையுமே எல்லா டீட்டெயிலும் எடுத்தேன். என்ன பண்றீங்க, என்ன ஊரு, என்ன பிசினஸ். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 பேருக்கு மேல சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன். 10 பிரான்சைசி பூசணும், அது காசுக்காக பண்ணல. எனக்கு காசு வேணும், அதை விட உங்களுக்கு வேணும். நீங்க 10,000 கொடுத்து உள்ள வரும்போது கோர்ஸ்ல எல்லாமே கிடைக்கும், 2,000 மென்டரிங்ல எல்லாமே கிடைக்கும். இப்ப நான் ஃப்ரீயா தான் பேசிட்டு இருக்கேன்றதை மறந்துடாதீங்க. ஆனா அதையும் தாண்டி 10,000 ரூபாய் நீங்க ஒரு பிரான்சைசி ஃபீ கட்டினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும். அதுக்காக நான் உங்களோட இருக்கேன். அப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த உங்களுக்கு ஏதாவது ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிரான்சைசியை எடுப்பது ரொம்ப நல்லது. இப்போ வந்து கிட்ஸி மாதிரி பிரான்சைசி எடுத்து ஒரு 3 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களே உங்களுக்கான எஜுகேஷன் பிராண்டை கிரியேட் பண்ணணும். இது எல்லா பிராண்ட்லயும் இப்படிதான் நான் சொல்றது. நீங்கள் வந்து எந்த ஒரு பிரான்சைஸும் லாபம் வருது, எனக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னா நீங்க கண்டினியூஸா அந்த பிரான்சைசியோட போங்க. அல்லது பிரான்சைஸிக்கு இவ்வளவு காசு கொடுக்குறமே அது வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா
1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்து அதை கத்துக்கிட்டு உங்களால பண்ண முடியுமா? இப்ப என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த கருப்பட்டி காஃபி வந்து ஒருத்தர் ஒரு யங்ஸ்டர் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஊர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்ல அந்த ஊர்ல, ஏன்னா இது வந்து கம்பெனிக்கே அஃபெக்ட் ஆகும். இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல, நான் சொல்றேன் எவ்வளவு விவரமா இருக்காங்க பாருங்க. அந்த 2 பசங்க சேர்ந்து ஒரு கருப்பட்டி காஃபி எடுத்தாங்க. ஒரு 35 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? 2 நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுல வந்து ஒரு பிரான்சைசிக்கு வந்து அந்த யாரு அந்த கருப்பட்டி ஓனர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? 30-70 கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, கிளவரா 3வது ஒரு கடை போட்டாங்க. அதே மாதிரி இவங்களே பண்ணிட்டாங்க. இப்ப கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த பிரான்சைசி ஓனர்ஸ்ட கொடுக்குற காசை விட ஆல்மோஸ்ட் 30-40% கம்மியா இன்னைக்கு அவங்க 3rd கடையை போட்டிருக்காங்க. நம்பர் ஃபர்ஸ்ட் கடைக்கும் 2வது கடையை விட 3வது கடை பெருசா இருக்கு. இப்ப அதை விட பெரிய கடை காசு இல்லாம பண்றோம். அப்ப அவங்க அதை கத்துக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க சொல்ல முடியாது. ஒரு காலத்து அந்த 2 யங்ஸ்டருமே இந்த மாதிரி பிரான்சைசி கொடுக்கலாம். நீங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் எந்த தொழிலும் பண்ணாம இருக்கிறத ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணும்போது ஒரு பிரான்சைசி பிசினஸ் எடுக்கலாம். ஆனா யாருக்கு காசு அதிகமா போகுது? எனக்கு எந்த டேலண்ட் இல்ல, பிரான்சைசி வச்சு நான் சம்பாதிக்க முடியும் நினைச்சா கோ ஹெட். ஆனா இந்த பிரான்சைசில இருந்து நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இந்த கான்செப்ட் தெரியுது அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. யாரு பணக்காரங்களா ஆவறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 5 கோடி முதலீடு ஒரு நிறுவனம், சரியா, பிரான்சைசி கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு ப்ராஃபிட் மாசத்துக்கு 5 கோடிக்கு மேல. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலா அவங்க பிராண்டே 5 கோடி தான். 5 into 1 crore கம்பெனி, 5 பேர் சேர்ந்து 1 கோடி போட்டு 5 கோடி கம்பெனி இன்னைக்கு ஒரு மாசம் ப்ராஃபிட் 5 கோடி, நாட் டர்ன் ஓவர் ப்ராஃபிட். அப்ப என்ன மாதிரி காசு வருது பாருங்க. ஈவன் துபாயில, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, சிங்கப்பூர்ல, ஈவன் யூரோப்ல அந்த அந்த பிரான்சைசி போகுது. யோசிச்சு பாருங்க. அப்ப பிரான்சைசி எடுக்கிறதால லாபம், பிரான்சைசி கொடுக்கறதால பெரு லாபம். இப்ப என்ன மாதிரி பிரான்சைசி நம்ம கொடுக்கணும்? உங்க டேலண்டை நீங்கள் கொடுக்கணும்ல, பிரான்சைசியா மாத்தணும்ல. இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் வந்து தொழில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது நண்பர்களே. திரும்ப சொல்றேன், இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்ல தொழில் வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. நம்ம தொழிலை சரிவர புரிஞ்சுக்கிறது இல்ல, எதையுமே சரிவர புரிஞ்சுக்கிறது இல்ல, கத்துக்கிறதுல கன்சிஸ்டன்சியா இல்ல, மார்க்கெட் ட்ரெண்ட் தெரியல, பிராண்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஒரு பிராண்ட் ஜென்எக்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரனரா நம்ம மாறணும். அடுத்த அடுத்த லெவலுக்கு இருக்கணும். இன்னும் பழைய காலத்திலே கூடாது. நம்ம வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கணும். அப்ப இனோவேட்டிவ் விஷயங்களுக்கு நிறைய நிறைய ஆன்லைன் புக்ஸ் அமேசான்லாம் போயிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. உங்க துறை இப்ப சேல்ஸ்ல மார்க்கெட்டிங்ல இருக்கீங்கன்னா ஹையஸ்ட் செல்லிங் புக்னு போடுங்க. அந்த 3 புக்கை வாங்குங்க. ஒரு சாப்டர் படிங்களேன். உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஏஐல பெரிய ஆள் ஆகணும்னா ஏஐ புக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புக்கே வாங்கல, ஒரு கோர்ஸே படிக்கலன்னா நீங்க எப்படி வந்து அதில் பெரிய ஆளாக முடியும்? இப்போ நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஏஐல விடுறாங்க. ஏஐல விடுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்கள கொண்டு போய் சேர்க்கிற அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஏஐல சேர்த்து விட்டா போதாது, அவனுக்கு ஒரு கோர்ஸையோ எதையாவது ஒன்று எடுத்து கொடுங்க. அவன் முதல்ல லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே படிக்கட்டும். உனக்கு தெரியுமா, பழைய காலத்துல தான் 4 வருஷம் கழிச்சு கேம்பஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரே நாள சம்பாதிக்க முடியும். அவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. சில இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஒரு பையன் வந்து ஒரு பிகாம் படிக்கிற பையன், அவனுக்கு மொபைல் டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட். அவனை கூட்டு ஒரு விஷயம் சொன்னேன். டேட்டா ரெக்கவரி. உங்க பாஸ்வேர்டு பேட்டர்ன் மறந்துச்சுன்னா மொபைலுக்குள்ள போக முடியாது. இந்த பாஸ்வேர்டு ரெக்கவரி பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கு, ரெஜிஸ்ட்ரியில இருக்கு நிறைய. அதை நீ பண்ணுடா பையா, காசு வரும்னு சொன்னேன். இப்ப என்னோட ஐபோன் என்னாச்சுன்னா டோட்டலா வந்து நான் அந்த பாஸ்வேர்டு வந்து பேட்டர்ன் லாக் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, பயங்கர ப்ரெஷர். எனக்கு உள்ள இருக்க கான்டாக்ட் எனக்கு முக்கியம். உலகத்திலே மிக முக்கியமான விஷயம் கான்டாக்ட்ஸ். இப்ப எனக்கு என்ன ப்ரெஷர் ஆகுது தெரியுமா? டேய், உனக்கு எவ்வளவு வேணா பணம் கொடுக்குறேன், இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு. 5000 சார்ஜ், 5000 இருக்கு, 5000 சார்ஜ் பண்ற அளவுக்கு நான் அது ஒண்ணுமே இல்லை டேட்டா ரெக்கவரி. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி லேப்டாப்ல இருக்கிறதும் போயிடுச்சு. அந்த லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி 5000 வாங்கி நானே ட்ரை பண்ணி சொதப்பி, அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட போய் யாரு அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிடும். அவங்க தொழில் அவங்கள்ட்ட போனா அவன் செஞ்சு கொடுப்பான். டெக்னீஷியனுக்கு எனக்கு என்ன தெரியும்? இப்போ காசுலாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், ப்ரெஷரு. இதெல்லாம் தாண்டி லேப்டாப்ல இருக்க டேட்டா போயிடுச்சா எடுத்து கொடுக்க முடியும், மொபைல்ல இருக்க டேட்டா போயிடுச்சா எடுத்து கொடுக்க முடியும், ஒரு பாஸ்வேர்டு பேட்டர்னை உடைச்சு உள்ள போனோம் எடுத்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறத ஒரு பார்ட் டைம்ல அந்த பையன் சம்பாதிக்கிறான். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து அவனோட ரெவென்யூ இன்னைக்கு அவங்க அப்பாவோட ரெவென்யூட அதிகம். இன்னொருத்தரை நான் பார்த்தேன். ஒருத்தன் காலேஜ் போயிட்டு ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டாரு, ஒரு ஆட்டோ டிரைவர். அவங்க பையன் ஒரு நிறுவனத்துல இதே வேலையை செய்யறான். இன்னைக்கு அந்த ஓனரை வந்து அவங்க கொடுக்குற சம்பளம் அந்த ஆட்டோ டிரைவர் சம்பளத்தோட அதிகம். ஆட்டோ டிரைவர் மெட்ராஸ் எவ்வளவு சம்பாதிப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே நடக்குது. இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், நம்மளுடைய குழந்தைகள் ஏதாவது சம்பாதிக்குதா? முதல் கேள்வி. 18 வயது நிரம்பிய காலேஜ்ல படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே போற பையன் சம்பாதிக்கிறானா? அவன் எப்படி 4 இயர்ஸ் கழிச்சு சம்பாதிப்பான்? அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஏன் அவன் டே 1 சம்பாதிக்கல? இப்ப நான் சொல்ற 2 பசங்களுமே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல சம்பாதிக்கிறேன். ஏன் அவன் சம்பாதிக்கல?
அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி தரோம். கேடிஎம் பைக் எது வேணா நம்ம வாங்கி தரோம். அவங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா, அதை நம்ம சொல்லி தரணுமா இல்லையா, அது கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப ப்ராக்டிக்கலா அவங்க ஏதாவது அவங்க சில விஷயங்கள் கத்துக்கணுமா, அதுக்காக நீங்க ஒரு பார்ட் டைம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன். சரி, அதை கூட விட்டுருங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். ஒரு மொபைல், இப்ப காலையில காலேஜ் போறான் பையன், ஏன் சாயந்தரம் பார்ட் டைம்ல 2 ஹவர்ஸ் மொபைல் கத்துக் கொடுக்க சொல்லக்கூடாது? கத்துக்கிட்டு அந்த கோர்ஸை முடிச்ச பின்னாடி அவனே டேட்டா ரெக்கவரி பண்ணி கொடுக்கலாம்ல. எவ்வளவு விஷயம் இருக்கு அது சம்பந்தமா. இது வந்து ஒரு ஒரு கடையில இப்ப ஃப்ரீலான்சர் நான் ஏன் ஆப் பண்றேன்னா, நீங்க ஒரு பிராண்டட் கடையில போய் இதுக்கு சார்ஜ் பண்ணும்போது ஒரு 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணா, ஒரு ஃப்ரீலான்சர்ட்ட போனா 2500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கடை வாடகை, அட்வான்ஸ், கரண்ட் பில்லு, எம்ப்ளாயி சேலரி எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ரீலான்சர் வீட்டுல இருந்து ஒரு வெப்சைட்டையோ இந்த மாதிரி டேட்டா ரெக்கவரியோ பண்ணி கொடுக்க முடியும் அவன் ஸ்பாட்டுக்கே வந்து. அப்ப நமக்கு பாதி காசு மிச்சம். ரெண்டாவது அவனுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இளைஞர்களுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அப்ப நம்ம பசங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அது காசா மாறுதா? டே ஒன்ல இருந்து மாறணும். அது எப்படி 5 வருஷம் கழிச்சா மாறும்? அப்ப ட்ரெண்டே மாறிடும். ஒருவேளை 5 வருஷம் கழிச்சு ஏஐக்கு வேல்யூ எல்லாம் போனா என்ன ஆகும்? ஒரு காலத்துல சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா வருது, எல்லாம் ட்ரெண்ட் மாறும். அதுக்குள்ள சம்பாரிச்சுக்கணும். அப்படியே ஒரு 5 வருஷத்துல பிடிச்சிடணும் காசை. அப்ப நான் சொன்னதுல எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும் தயவு செய்து. ரைட். அடுத்த விஷயம் வந்து, மேடம் கட் பண்ணி போடலாமா?